மக்களை வணக்கம். தாம்பரம் செல்லும் 2 ரயில்களுக்கு கூடுதல் பெட்டிகளானது இணைக்கப்பட உள்ளது. தாம்பரம் செங்கோட்டை ரயிலுக்கு மானாமதுரையில் புதிய நிறுத்தம் வழங்க பரிந்துரை செய்யப்பட உள்ளது. திருவனந்தபுரம் நாகர்கோவில் சிறப்பு ரயில் இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாம்பரம் செங்கோட்டை நாகர்கோவில் தாம்பரம் வார மும்முறை ரயிலுக்கு 6 பெட்டிகள் கூடுதலாக தற்காலிகமாக இணைக்கப்பட இருக்கு. இதனால இந்த ரயில்களில் இருக்கை வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 820 இருக்கைகள் கிடைக்க இருக்கு. அதாவது ஏசி 2 டயர், ஏசி 3 டயர், ஸ்லீப்பர் மற்றும் அன்ரிசர்வ்டு சேர்த்து 820 கூடுதல் இருக்கைகள் கிடைக்க இருக்கு. ட்ரெயின் நம்பர் 20681 20682 தாம்பரம் செங்கோட்டை செங்கோட்டை தாம்பரம் ரயிலுக்கு ஒரு ஏசி 2 டயர் பெட்டியும் 2 ஏசி 3 டயர் பெட்டிகளும் 2 ஸ்லீப்பர் பெட்டிகளும் ஒரு அன்ரிசர்வ்டு பெட்டிகளும் கூடுதலாக இணைக்கப்பட உள்ளது. தாம்பரத்திலிருந்து நவம்பர் 27 முதல் 2025 ஜனவரி 29 வரையும், செங்கோட்டையிலிருந்து நவம்பர் 28 முதல் 2025 ஜனவரி 30 வரையும் இந்த தற்காலிக பெட்டிகளானது இணைக்கப்பட உள்ளது. அதே போல ட்ரெயின் நம்பர் 22657 22658 தாம்பரம் நாகர்கோவில் நாகர்கோவில் தாம்பரம் ரயிலுக்கு கூடுதலாக ஒரு ஏசி 2 டயர் பெட்டியும் 2 ஏசி 3 டயர் பெட்டிகளும் 2 ஸ்லீப்பர் பெட்டிகளும் ஒரு அன்ரிசர்வ்டு பெட்டியும் இணைக்கப்பட உள்ளது. இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால 2 ட்ரெயினுக்கு ஒரே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கோச்சஸ் ஆட் பண்றாங்க. தாம்பரத்திலிருந்து நவம்பர் 27 முதல் 2025 ஜனவரி 29 வரையும், நாகர்கோவிலிருந்து வருகின்ற நவம்பர் 28 முதல் 2025 ஜனவரி 30 வரையும் இந்த பெட்டிகளானது அதிகரித்து இயக்கப்பட உள்ளது. ரயிலில் ஏன் கூடுதல் பெட்டிகள் இதுவரையும் இணைக்கப்படாமல் இப்போ இணைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து புறப்பட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஷனில் அதாவது 1, 2, 3 ஆகிய நடைமேடைகள் 17 பெட்டிகள் தான் நிறுத்த முடியும். அதனால் இதில் பெட்டிகள் அதிகரிக்கப்படவில்லை. தற்போது இந்த ரயிலானது தற்காலிகமாக மறு அறிவிப்பு ஒரு முறை தாம்பரத்திலிருந்து இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த ட்ரெயின் தாம்பரத்தில் தான் இயங்க போகுது. அதனால் இந்த பெட்டிகள் அதிகரிச்சிருக்காங்க. ஏனென்றால் தாம்பரம் சென்னையின் 3வது முனையமாக மாறிவிட்டது. இனிமேல் நம்ம அதிகமாக நம்ம சவுத் பாண்டிங் தென் தமிழகத்திற்கு இயக்கப்படும் ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இனிமேல் தாம்பரத்தில் தான் இயக்கப்படும். எப்படி 820 இருக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி 2 டயர் பெட்டி அதிகரிக்கப்பட இருக்கனால ஸோ அதை ஒரு பெட்டி அதிகரிக்கிறாங்க. ஒரு பெட்டிக்கு 48 இருக்கைகள். ஸோ 2 ட்ரெயினுக்கு நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அடுத்து ஏசி 3 டயர் 2 பெட்டிகள் அதிகரிக்கிறாங்க. ஏசி 3 டயரில் 128 இருக்கைகளும், ஸ்லீப்பரில் 144 இருக்கைகளும், ஸோ அன்ரிசர்வ்டில் ஒரு ரயிலுக்கு 90 இருக்கைகள் ஒரு பெட்டி தான் நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் 2 மல்டிபிள் பண்ணும்போது 820 இருக்கைகள் கூடுதலாக கிடைக்கப்பட இருக்குது. ஸோ இதனால் இந்த ரயிலுக்கு முன்பதிவு பண்ணி காத்துட்டு இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் கன்ஃபார்ம் டிக்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடச்சிரும். ட்ரெயின் நம்பர் 20684 20683 தாம்பரத்திலிருந்து பட்டுக்கோட்டை திருவாரூர் வழியாக செங்கோட்டை வரை இயக்கப்படும் வார மும்முறை ரயிலான மானாமதுரை ரயில் நிலையத்தில் நிற்காம தான் போயிட்டு இருக்கு. ஸோ நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னிக்கல் ஹால்ட் தான், கமர்ஷியல் ஸ்டாப் கிடையாது. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மானாமதுரையில் இறங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம தாம்பரத்தில் வரும்போது அருப்புக்கோட்டை வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மானாமதுரையில் இறங்கணும். அதே மாதிரி செங்கோட்டையிலேருந்து நம்ம போகும்போது காரைக்குடி வரை டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மானாமதுரையில் இறங்கணும். இந்த ரயிலுக்கு மானாமதுரையில் கமர்ஷியல் நிறுத்தம் கொடுக்க ரயில்வே துறைக்கு பரிந்துரைக்கப்படும் அப்படின்னு மதுரை கோட்டம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது கொடுக்கும்போது இங்கிட்டு ராமேஸ்வரத்துக்கும் மதுரைக்கும் எல்லா இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஏன்னா மானாமதுரை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சந்திப்பு ரயில் நிலையமாக இருக்குது. RRB தேர்வை முன்னிட்டு நாகர்கோவில் திருவனந்தபுரம் நாகர்கோவில் இடையே வாரத்திற்கு 5 நாட்கள் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கு. ட்ரெயின் நம்பர் 06065 திருவனந்தபுரம் நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 9:15க்கு புறப்பட்டு அன்று இரவு 10:40 மணிக்கு நாகர்கோவில் சந்திப்பை சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06066 நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 2 மணிக்கு புறப்பட்டு அதிகாலை 3:25 மணிக்கு திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். ஸோ இந்த ரயில்கள் எந்த ரயில் பெட்டியை பயன்படுத்தி இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் வர ரயிலை தான் நாகர்கோவில் வரைக்கும் நீட்டிச்சு இயக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ட்ரெயின் நாகர்கோவில் வரைக்கும் இயங்குனுச்சு. ஒரு சில காரணங்களுக்காக இந்த ரயில் மறுபடியும் திருவனந்தபுரத்தில் இயக்குறாங்க. இப்போ RRB தேர்வை முன்னிட்டு இந்த ரயிலானது வருகின்ற நவம்பர் 24 முதல் 28 வரை திருவனந்தபுரத்தில் இருந்தும், நவம்பர் 25 முதல் 29 வரை நாகர்கோவில் இருந்தும் இயக்கப்பட உள்ளது. இந்த ட்ரெயினில் மொத்தமாக 13 அன்ரிசர்வ்டு, 2 SLRD, 2 சேர்க்கார், 2 ஏசி சேர்க்கார் சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ஸோ மக்களை தேவையுடையவர் இந்த ரயிலை பயன்படுத்திக்காங்க. இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.